டெஸ் ஆஃப் தி டர்பபிள்ஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ் ஆஃப் தி டர்பபிள்ஸ் ஓட ஃபுல் டைட்டில் A Pure Woman Faithfully Presented அப்படின்றது 1891ல பப்ளிஷ் ஆயிருக்கு. டெஸ் டர்பிஃபீல்ட் அப்படின்றவ ஜான் அண்ட் ஜோன் டர்பிஃபீல்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த எல்டஸ்ட் டாட்டர். அவங்க ரூரல் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு புவர் ஃபேமிலி. பட் அவங்களுக்கு வந்து இந்த டர்பவில் அப்படின்ற பேரு ஃபேமிலி பேர் வர்றதுனால அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அந்த நோபல், அது வந்து நோபல் ஃபேமிலி நேம் அது. ஸோ அந்த லீனேஜ்ல நம்மளும் வருவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ஸ நீ அந்த டர்பவில்ஸ் ஃபேமிலி இருக்கு, ஒரு வெல்தியான ஃபேமிலி, ஓகே, அந்த நோபல் ஃபேமிலி, அவங்க லீனேஜ்ல தான் நம்மளும் வருவோம், அதனால நீ போய் நம்மளுடைய கின்ஷிப்பை, நம்மளுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி டெஸ்ஸை வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு. பட் ஆக்சுவலா அந்த பேர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த டர்பவில்ஸ் ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு பிளட் ரிலேஷனுமே இருக்காது. பட் அது தெரியாம அந்த டெஸ்ஸும் கிளம்பி அங்க போவா. அங்க போனா அவளுக்கு பேட் ட்ரீட்மெண்ட் தான் அங்க நடக்கும். அங்க வந்து அலெக் அப்படின்ற பையனை மீட் பண்ணுவா. அந்த டர்பவில் ஃபேமிலியில அலெக் டர்பவில் அப்படின்னு இருப்பான். அவனுக்கு வந்து டெஸ்ஸ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும். இவ வந்து அவனை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனாலுமே அவன் வந்து இவள்கிட்ட அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருப்பான். அண்ட் அவனுடைய எஸ்டேட்லயே வந்துட்டு பவுல்ட்ரியில வேலை செய்யறதுக்கு இவளை அங்க வச்சிருப்பான். வச்சுட்டு கொஞ்ச நாள்லயே இவளை செடியூஸ் பண்ணி இவளை ரேப் பண்ணிடுவான். இது வந்து அவளுடைய லைஃபையே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் அவளுக்கு அங்க நடக்கும். அண்ட் அங்க இருந்து திரும்ப கிளம்பி அவ வீட்டுக்கு வந்துருவா. வந்து இந்த அலக்கோட பையன் பிறப்பான். பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் இறந்துரும். ஸோ அந்த பையனுக்கு சாரோ அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த சர்ச் யார்டுடைய கார்னர்ல போய் அவனை பரி பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிறவ இந்த டைம்ல சரி வேற ஏதாவது ஒர்க் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி டால்போத்தைஸ் டெய்ரி அங்க போய் அவ ஒர்க் பார்த்துட்டு இருப்பா. ஸோ நியூ லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டெய்ரியில அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஏஞ்சல் கிளேர் அப்படின்ற ஒரு யங் மேனை பாப்பா. அவன் வந்து ஃபார்மருக்கு படிச்சுட்டு இருப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவளுடைய பாஸ்ட் அவன் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. ஸோ லவ் பண்ணி கடைசியில ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு வெட்டிங் நைட் அப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய பாஸ்ட கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அதுல ஏஞ்சல் வந்து அவனுடைய பாஸ்ட கன்ஃபஸ் பண்ணுவான். அதை டெஸ் வந்து மன்னிச்சிருவா. பட் டெஸ் வந்து இவளுடைய பாஸ்ட், இந்த அலக் பத்தி, இந்த சாரோ பையனை பத்தி சொன்னதும் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்ன பண்ணுவான், அவன் கிளம்பி பிரேசிலுக்கு போயிடுவான். நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளை விட்டுட்டு போயிடுவான். ஸோ இவளுக்கு திரும்ப பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அவ ஃபிளின்ட் காம்பாஷ் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணுவா. அங்கேயுமே வந்து அவளுக்கு ஒரு ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை அப்படின்ட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ இந்த அலெக் இருக்கான்ல, அவன் வந்து திரும்ப வருவான். இப்போ வந்து அவன் ப்ரீச்சரா மாறி இருப்பான். ஆனாலுமே அவனுடைய அந்த பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் அவனுக்கு இருக்கதான் செய்யும். டெஸ்ஸை வந்து மறுபடியும் அவன் பர்சுவேட் பண்ணுவான், என் கூடயே சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அவளை பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணி இப்ப இவளுக்கும் அவ ஹஸ்பண்டும் அவளை விட்டுட்டு போயிட்டான். ஸோ இவன் இப்ப திரும்ப வந்திருக்கான், நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு அவ ஓகே பண்ணிடுவா. அந்த டைம்ல பிரேசிலுக்கு போன ஏஞ்சல் திரும்ப ரிட்டர்ன் வந்துருவான். நம்ம வந்து உண்மையாவே டெஸ்ட் நம்ம லவ் பண்றோம், நம்ம அதை புரிஞ்சுக்காம அவளை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அவன் ரிக்ரெட் பண்ணி திரும்ப அவன் பிரேசில்ல இருந்து வந்துருவான். வந்து பார்க்கும் போது இவன் அலெக்கோட வாழ்ந்துட்டு இருக்கிறத அவன் பார்ப்பான். ஸோ டெஸ்ஸுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த டிப்ரெஷன்லயும் டெஸ்பர்லயும் அவன் என்ன பண்ணுவான், அலக்க கொன்றுவான். கொன்னுட்டு ஏஞ்சல் கூட திரும்ப அவ ரீயூனைட் ஆகி கொஞ்ச நாள் அவங்க ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அதுக்குள்ள போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அவளை தூக்குல போட்டு அவ இறந்துருவா. ஸோ இந்த நாவல் வந்துட்டு எப்படி முடியும் அப்படின்னா, இந்த ஏஞ்சலும் இந்த டெஸ்ஸோட யங்க சிஸ்டர் லிசா லூ அப்படின்றவ, அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து மேபி ஒரு நியூ பிகினிங்க்கு அவங்க மேபி ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாம், அந்த ஒரு நியூ பிகினிங் காட்டுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுல தீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரிட்டி அண்ட் சோஷியல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த டெஸ் வந்து அவளுடைய சஃபரிங், விக்டிமைசேஷன் எப்படி இருக்கு, இந்த சொசைட்டி வந்து அவளை எவ்வளவு ஹார்ஷா ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்றது இந்த ஸ்டோரியில இருக்கும். ஃபேட் அண்ட் டெஸ்டினி, நேச்சர் அண்ட் ரூரல் லைஃப், கிளாஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் அண்ட் பேட்ரியார்கி, இது எல்லாமே நீங்க தீம்ஸா பார்க்கலாம். அண்ட் இந்த நாவல் வந்து நேச்சுரலிசம்க்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரிஜிட் சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ், மாரல் ஹிப்போக்ரிசிஸ் இந்த விக்டோரியன் சொசைட்டில எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு சோஷியல் கிரிட்டிக்கா தான் ஹார்டி இந்த நாவலை எழுதியிருக்கிறதா சொல்றாங்க.